எதை குறித்து நான் புலம்ப மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்கல்ல, அந்த இடத்துல தான் நீங்க கர்த்தரை நம்புறீங்க. நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க அப்படிங்கிறது சத்ருவுக்கு நல்லா தெரியும். அப்போ அவன் உங்களுக்கு என்ன பண்ணுவான்னா, கர்த்தர் ஒண்ணுமே செய்யாத மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சில சிந்தனைகளை கொண்டு வந்து உள்ள சொருகுவான். இன்னும் வேலை கிடைக்கல, இன்னும் என் காரியத்துல இந்த அற்புதம் நடக்கல அப்படின்லாம் நமக்குள்ள சிந்தனைகளை கொண்டு வந்து சத்ரு கொண்டு வருவான். ஆனா நம்ம அவனை ஜெயிக்கணும். அவன் நம்மளோடு போராடுகிறான் பாத்தீங்களா? இல்ல இது முடிஞ்சிருச்சுமா, நீங்க சொல்லி இல்ல இத கர்த்தர் துவக்குவா. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை ஜெயிக்கும் போது சத்ருவை ஜெயிக்கிறோம். நமக்கு முன்பதாக இருக்கிற கண்ணீரை ஜெயிக்கும் போது சத்ருவை ஜெயிக்கிறோம். பலவீனத்தை கொண்டு வருவான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுவான், என்னை சமாதானத்துக்குள் நடத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். வியாதியை கொண்டு வருவான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், என் கூட கர்த்தர் இருக்கிறார். இப்படி நீங்க சத்ருவை ஜெயிக்க 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 என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, உங்க நம்பிக்கை பெருகிக்கிட்டே போகும்.